2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தன் உரையை ஆளுநர் RN ரவி புறக்கணித்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்களோட செயல்பாட்டுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு இதோட காரணம் இவர் ஆளுநர் வெளிநடப்புக்கு காரணம் அந்நிய முதலீடு இதுகளில் இவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்றதுன்னா அப்ப அதுல ஜென்யூனிட்டி இல்லை அப்படின்றது. அப்ப அவர் ஜென்யூனிட்டியா இருக்கா, அந்த மத்திய கவர்மெண்ட் ஜென்யூனிட்டியா இருக்கா, இங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் ஜென்யூனிட்டியா இருக்குன்னா எங்கேயுமே மக்கள் நலன்ல யாருமே இல்லை. சட்டமன்ற உரையினுடைய அந்த அம்சங்கிறது எப்படின்னா, ஆளும் அரசு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த உரையை வாசிப்பது தான் ஆளுநருடைய வேலை. அது புறக்கணிச்சிட்டு போறதுங்கிறது ஏற்கனவே பெருந்தலைவர் அண்ணாதுரை சொன்னது போல ஆட்டுக்கு தாடி தேவையில்லை போல் தமிழகத்து ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லைங்கிறத அதை தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் அப்படி செய்ய தமிழக அரசை முயற்சிக்கிறாரு. இந்த ஆளுநர் வெளிநடப்பு பண்ணது நம்ம ஒரு பெரும் பேசு பொருளா பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்துட்டு இருக்கோன்றதை காட்டிலும் ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுது. இது வரைக்கும் ஆளுநர் உட்காந்து மக்களுக்கான குறைய விவாதிச்சாருன்னு பார்த்து எந்த ஒரு நியூஸ்லையும் நான் பார்க்கவே கிடையாது. எப்போ ஒரு நியூஸ் போட்டாலும் சட்டமன்ற கூடையில் ஆளுநர் வெளிநடப்புன்னு தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு கால இந்த அரசியலில் வெளிநடப்பு மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி வெளிநடப்பு செய்யறதுக்கு மக்களோட குறை எக்கச்சக்கமாக இருக்கு. அதை ஒன்று கூடி எல்லாம் செயல்பட்டு அதை விவாதிச்சாங்கன்னா நல்லபடியாக ஒரு குறை தீர்த்து நம்ம நாட்டை வளம்பட மேம்பட செய்யலாம். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.